நீங்கள் அமேசானை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதே அமேசான் சைட்டை யூஸ் பண்ணி உங்களால் மாதம் 5000 10,000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், கண்டிப்பாக முடியும். மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ எப்படின்னா, அமேசான் வந்து அஃப்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து தராங்க. அந்த அஃப்லேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு பொருளை சேல் பண்ணுறது மூலிமா ஒரு கமிஷன் எடுக்க முடியும். ஸோ அஃப்லேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது, இப்போ நீங்கள் ஒரு ஏசியோ ஃப்ரிட்ஜோ வந்து சேல் பண்ணீங்க, லிங்க் கொடுத்து சேல் பண்ணிங்கன்னா அந்த ஏசி ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 3% 6% கமிஷன் வந்து அமேசான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது ஒருத்தர் நீங்கள் அந்த லிங்க் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வெப்சைட் இல்லைனா ஏதோ ஒன்று இருக்கணும். அண்ட் இன்னொன்று, உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேன் கார்டு இருந்ததுன்னா உங்களால் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அமேசான் வந்து 60 டேஸ்க்குள்ளே ஒரு 3 ப்ராடக்டாவது சேல் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அமேசான் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்கை யூஸ் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணீங்களோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து எவ்ரி மந்த் 15ஆம் தேதிக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. மினிமம் 1000 ருபீஸ் இருக்கணும். அது 1000 ருபீஸ் மேலே சேல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது போல் பல இன்ஃபர்மேஷன் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கங்க.